ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண முதல் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ். கட்டாயம் இதை எல்லாருமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் சொல்லுவோம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு வர சில பிரச்சனைகளை இல்லாமல் நீங்கள் இந்த இந்த விஷயத்தை சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணது உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட கிளாஸ் எங்களோட இன்ஸ்டிடியூட்டால் ப்ரொவைட் பண்ணப்படுற இந்த கிளாஸ் எங்களோட இன்ஸ்டிடியூட் அப்படி அது சம்மந்தமான ஒரு அறிமுகம். இந்த வெல்த் ஃபியூச்சர் அகாடமிங்கிறது வந்து 2020 வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் லான்ச் பண்ண டைமில் வந்து ஒரு சில வெப்சைட்டுகள் நாங்கள் டீச் பண்ணினோம். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிளாஸ் ஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம் வந்து நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஒரு சரியான ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண வச்சோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறது. ஓகே, அதாவது இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. யார் வேணும் என்றாலும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் லெவல் இருந்தால் போதும். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த மொபைலில் ஒர்க் பண்ணுறாக்கள், அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ஸ்டெபிள் இல்லாதாக்கள், அதாவது இந்த வைஃபை இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க ஹாட்ஸ்பாட், இவங்கெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணலை. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் நான் மொபைலில் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஒரு இது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வித்தின் 20 டேஸில் வந்து ஒரு 7,000 to 10,000 இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு வித்ரோ ஒன்று எடுத்தார். ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஆள். எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. ஸோ நான் கிளாஸு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ இப்படி இந்த வாய்ப்பை யாரெல்லாம் சரியாக விளங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெடிகேஷன் உள்ள ஆட்களுக்காக நாங்கள் இந்த கிளாஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ட்ராப்ஷிப்போ, ஃபைவரோ, ட்ரேடிங்கோ இப்படியான எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஒரு ஜாப்ஸாங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் சைடில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நாலேஜ் ஒன்று தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு ஆளோட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் ஸ்கில் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம், நிறைய ஜாப் அதில் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்று வேணும். ட்ராப்ஷிப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆல்ரெடி மணி இருக்கணும். ட்ராப்ஷிப் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்து ப்ராடக்ட் எடுத்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸில் போடணும், அங்கே ஆர்டர் வரும், அதை மெயின்டைன் பண்ணணும், ஷிப் பண்ணணும், இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங்கிறது என்னன்னே தெரியாது. அதாவது ட்ரேடிங்கில் வந்து லோஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை சரியாக கற்றுக்கொள்ளவும் யாராலையும் முடியலை. ஸோ இப்படியான எந்த ஒரு விஷயம் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் மணி தரங்க அந்த ஸ்கீமும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணினா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறது. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஏர்னிங் வந்து 40 மில்லியன். ஓகே, 40 மில்லியன் ஓவரால் வெப்சைட்டில் ஸ்ரீலங்கன் ரூபீஸில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ப்ரூஃப் காட்டும். நீங்கள் ப்ரூஃப்கள் எங்களுடைய சோஷியல் மீடியாஸில் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் எங்களது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஸோ என்னென்னா சில விஷயங்களை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணல. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் செட்டப் பண்ணலாமே, அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போடலாமே அப்படின்னு ஒரு சொன்னால் ஏழும். ஓகே, ஏழும் என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து உங்களோட கிளாஸ் ஃபீஸில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதனால் கிளாஸ் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஸ்டபிளான ஒரு பிளேஸ்க்குள்ளே வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இது நாங்கள் வந்து 2020 பிஸ்னஸில் வைக்கிறோம். ஸோ 4 years கம்ப்ளீட். இதில் ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அந்த ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளவு உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்து கொள்வீங்க. இங்கே நாங்கள் உங்களுக்கு வந்து படித்து தான் தரப்போம். ஓகே, நாங்கள் உங்களுக்கு இதை படித்து தரப்போகிறோம். ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் சரி. ஸோ சில ஆட்கள் ஆல்ரெடி அந்த விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க, சில ஆட்கள் வந்து இப்போ தான் புதுசான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க நீங்கள் படிங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். காப்பி பேஸ்ட் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் எப்படி பண்ணோம்னு சொன்னால், சில வெப்சைட்டுகள் நாங்கள் மெயினான சில வெப்சைட்டுகள் படிப்போம், அதுக்கு பார்ட்டான சில வெப்சைட்டுகளும் சொல்லுவோம்.
ஸோ அந்த பார்ட் வெப்சைட்ஸில் வந்து என்னன்னு சொன்னால் அந்த ஏர்னிங்கு சப்போர்ட் பண்ணுற வெப்சைட், அந்த வெப்சைட்லேயே மெயினாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, நீங்கள் எப்படி நாலேஜ் உள்ளால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் எப்படி நாலேஜ் உள்ளால் நீங்கள் நினைக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது தானே இதானோடு. ஸோ இது நீங்கள் எப்படி நினச்சிக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு டைமுக்கு ஒரு வெளி ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெளிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன செய்வாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னன்னு சொன்னால் இது எங்களுக்கானதுன்னு யோசிக்காமல் இது உங்களுக்கானதுன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்தே உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, ஓர்டர் வரணும், ஷிப் பண்ணணும், ட்ரேடிங் அப்படியான ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஆஃபர்ஸ் போடுவோம் மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். இப்போ ரமலான் வந்தன்னு சொல்லி ஆஃபர் போடுவோம். கிளாஸ் ஃபீஸில் ஒரு ஆஃபர் போடுவோம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப், எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா இங்கே உங்களுக்கு மணி வரும். நாங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண போகிறோம், நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறோம்னு வந்துட்டு வந்து நீங்கள் இதை எனக்கு ஒர்க் பண்ண இல்லாது இது பண்ண இல்லாதுங்க தயவு செய்து இது எல்லா குவாலிஃபிகேஷன் நாங்கள் இது ப்ரூவ் சொல்ல போகிற குவாலிஃபிகேஷன் இருந்தால் தயவு செய்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண தேவை, எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண தேவை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து எமது நிறுவனம் கடந்த கடந்த 4 ஆண்டுகளாக ஆன்லைன் மணி மேக்கிங் நிறுவன துறையில் யாருமே எடுத்துக்கொள்ள தயங்கும் மைக்ரோ டாஸ்க் துறையில் யாருமே மைக்ரோ டாஸ்க் அவங்க பெரிய ஒரு இதைத்தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எங்களோட போட்டி போட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்க அதைத்தானே செய்கிறாங்க, அவதில் என்ன இருக்கு. ஆனால் பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் படிப்பிச்ச பாடத்தையே அவங்க படிப்பிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இப்படித்தான் ஏர்ன் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே எந்த ஒரு பர்சன் என்னால் ஒர்க் பண்ண முடியாத சில வெப்சைட்ஸுகள் சில ஏர்னிங்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக்ரோ டாஸ்க் துறையில் பல சாதனைகளை எமது மாணவர்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றி காட்டி எதிர்காலத்தில் அனைத்து சவால்களையும் முறியடித்து இன்னும் பல மாணவர்களை உருவாக்கும். ஓகே, அதாவது என்னன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாது இந்த ஃபைவர் படிக்கிறார்கள், ட்ரோப்ஷிப் படிக்கிறாங்க, இவங்க ஏர்ன் பண்ண முடியாத சில ஏர்னிங்ஸ்களை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி காட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நிறைய ஸ்டூடெண்ட் 12 டேஸில் $307, 1 மந்தில் $300, 1 ஹவரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி $1,000, 10 லட்சம் ரூபா, $10,000, 10,000 rupees ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு $200, $300 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ், இது நான் கொஞ்சம் ப்ரூஃப் போட்டுருக்கேன். நீங்கள் எக்கச்சக்கமான ப்ரூஃப் எங்களோட சோஷியல் மீடியாவில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட எல்லா சோஷியல் மீடியாஸும் வரும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்பவே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த டெடிகேஷன் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸாக எங்களோட இன்ஸ்டிடியூட் இந்த கோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ரைட். இங்கே என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கூகுள், பிங், அதே மாதிரி இண்டெக்ஸ் கம்பெனிகள ஜாப்ஸ் வரும். அதாவது இந்த கூகுளில் நீங்கள் ஒரு வேர்டு ஒன்று சர்ச் பண்ணும்போது அந்த வேர்டுக்கு வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வருது, அது எதை பேஸ் பண்ணி வருது, அப்படி பேஸ் பண்ணி வர்றது சரிதானா, அப்படி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டட் தானே. அதே மாதிரி கூகுளில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ரியலான வெப்சைட்டா, ஃபேக் வெப்சைட்டா, அங்கே அட்ரஸ் சரியா பிள்ளையா, அவங்க இண்டெக்ஸ் பண்ணிக்கிற ஃபோன் நம்பர் சரியா பிள்ளையா, யூடியூப்பில் இண்டெக்ஸ் ஆகிற வீடியோ வந்து சரியான வீடியோ, அவங்க தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற மாதிரியே வீடியோவில் இருக்குதா, அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிலேட்டடான ஜொப்பும் வரும். இதெல்லாம் வந்து இன்டர்நெட் கம்பெனிகள். அதே மாதிரி இப்போ கூகுள், பிங், இண்டெக்ஸ் இதெல்லாம் கம்பெனிகளாக இருந்தாலும் இதுக்கு நிகரான இதுக்கு போட்டியான சில சின்ன கம்பெனிகள்ஸ் இருக்கும், அவங்களோட ஒர்க் வரும். இந்த ஊபரில் ஒரு ஓர்டர் ஒன்று போடும்போது அந்த ஓர்டரை சரியாக அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இதில் அவங்க போட்டிருக்கிற ஓர்டரில் போட்டுக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தருவாங்க. அதில் சில டேட்டாஸ்களை உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தந்துட்டு அந்த டாக்குமெண்ட்லேருந்து
சில டேட்டாஸ்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி காப்பி பேஸ்ட் ஜாப், ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை காப்பி பண்ணித்தாங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணித்தாங்க. அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் தான் சில வெப்சைட்டில், இந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த இந்த யூடியூப் சேனல் சொல்கிற இமெயிலில் கலெக்ட் பண்ணித்தாங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வைக்கிற இந்த டேட்டாவை எங்களுக்கு என்ட்ரி பண்ணித்தாங்க. அதே மாதிரி டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், இதில் இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம், இது சரியா பிள்ளையா மிச் ஆகுதா இல்லையாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து மோர் தென் 6 வெப்சைட் மெயினாக படிப்பிப்போம். அதோட ரிலேட்டடான நிறைய வெப்சைட்டுகளை நாங்கள் படிப்பிப்போம். மெயினாக ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சில வெப்சைட்டுகளை நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் கிளாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கிளாஸ் ஃபீஸில் ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள். எமது பாடநெறிக்கான முழு கட்டணம் 15,000, 15,000 ஆயினும் இத்தொகையினை முழுமையாக செலுத்த முடியாதவர்கள் பின்வரும் முறைகளில் ஏதாவது ஒன்று தெரிவு செய்து கொள்ள முடியும். பாடநெறி கட்டணத்தில் ரூபாய் 10,000 ஆரம்பத்தில் செலுத்தி மீதியை ஒரு வாரத்துக்குள் செலுத்தி முடிக்கலாம். ஆயினும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் மட்டுமே இணைக்கப்படுவீர்கள். மிகுதி செலுத்திய பின்னரே ப்ரீமியம் குரூப், எங்களுடைய ஸ்டாண்டர்ட் குரூப் ப்ரீமியம் குரூப்னு 2 இருக்குது. ஸ்டாண்டர்ட் குரூப்பில் ஒரு லிமிடெட் வெப்சைட், லிமிடெட் அக்சஸ் தருவோம். ஆனால் நீங்கள் அங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் இருக்குமா. அதே போல் ப்ரீமியம் குரூப் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு லிமிட்டேஷனும் இருக்காது. நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வெப்சைட்டும் படிப்புக்கும் அதே மாதிரி எல்லா அக்சஸும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடமாக இருக்குது. ஓகே, நோட், ஸ்டாண்டர்ட் குரூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். எமது பாடங்கள் ஒரு வரையறை மட்டும் காணப்படும். தவிர பாடங்கள் இணைந்ததுமே பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதில் சில ஆட்கள் கேட்பாங்க, சரி நாங்கள் 10,000 2 டைம் கட்டலாமா. நாங்கள் உங்களோட கிளாஸ் ஃபீஸே வந்து ஃபுல்லாக இது பண்ணிருக்கோம். ஸோ கிளாஸ் ஃபீஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறேன் தானே, அந்த நீங்கள் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை டிவைட் பண்ணி வச்சுருவோம். இதுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று தெரியும் தானே, அந்த சிஸ்டம் எப்படின்னு சொல்லி விளங்கி நிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க. ஃப்ரீயாக செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக செய்கிறாங்களுக்கு வேறு ஒரு செட்டப் வச்சிருக்கிறோம், நீங்கள் தேவையானாக்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் டைம் போகும். பட் இது உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடியாக்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பேட் திங்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஜாயின் த கிளாஸ். அதாவது நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண முதலும் ஆரம்பத்திலையும் சில ரொம்பவே இதான சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம். நீங்கள் டீட்டெயில் கேட்பீங்க. அந்த டீட்டெயிலை நாங்கள் சென்ட் பண்ணதுமே நிறுவனத்தால் அனுப்பப்படும் எந்த ஒரு பொருளும் சரி, நீங்கள் நாங்கள் வீடியோவாக அனுப்புகிறோம், அதே மாதிரி வாய்ஸ் கட் அனுப்புகிறோம், டெக்ஸ்ட்டாக அனுப்புகிறோம், ப்ளஸ் வந்து இமேஜ் ப்ரூஃபாக போடுறோம். ஸோ இது எதையுமே இது பண்ணாமல் சில கேட்குற மொபைலில் ஒர்க் பண்ணலாமா. ஸோ நாங்கள் அது எல்லாத்துலேயுமே மொபைலில் ஒர்க் பண்ணக்கூடியது, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாதது, கிளாஸ் ஃபீஸ் எல்லாமே அதில் சொல்லிட்டோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ரெஃபர் பண்ணாமல் வரும். அது ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் நினச்சிக்கணும். அடுத்தது, ரிஸ்க் இல்லாத பாடநெறியில் நீங்களாவே ரிஸ்க்குன்னு உருவாக்குறோம். உதாரணமாக நீங்கள் கடன் வாங்கி பாடநெறியில் இணையுது, ரிஸ்கே இல்லாத ஜாப். இப்போ நீங்கள் 10,000 ரூபா காசு நீங்கள் கடன் வாங்கி ஜாயின் பண்ண போகிறீங்களா. ஸோ இனி அப்படி செய்ய வேணாம். அதுக்காக நாங்கள் வேறு அந்த ஃப்ரீ ஆப்ஷன் சொன்னோமே, அதுக்கு எங்களோட மார்க்கெட்டிங்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது. அதுலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆள் 2 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ என்னென்னா, கடன் வாங்கி ஜாயின் பண்ணிட்டு எங்களை ரிஸ்க் பண்ணுறேன், நீங்கள் ரிஸ்க் ஆகிறது இல்லாமல் நான் கடன் வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் கிளாஸ் ஜாயின் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது வந்து எதுக்காகன்னு சொன்னால், நீங்கள் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு பார்ட் டைமான ஒரு இன்கம் ஒன்று தேவை. அதுக்காக தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, கடன் இது அது அப்படியெல்லாம் இல்லையா, அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் மெஜிக்கலாக நாங்கள் செய்ய மாட்டோம். ரியாலிட்டிக்கலாக என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். பாடநெறியில் அடுத்தது கிளாஸ் ஜாயின் பண்ண முதல் இது நீங்கள் இது பண்ணுறது. கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு என்னன்னா, பாடநெறியில் இணைவதே ஆன்லைன் மணி ஜாப் துறையில் சக்ஸஸ் அடைந்து, நீங்கள் இணைவதே என்னத்துக்காக, இதில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும். எனவே அதற்குரிய கடின உழைப்பினை முயற்சியை ஈடுபடுத்த வேண்டும். ஆயினும் சிலர் பாடநெறியில் வழிகாட்டல்களை உரிய நேரத்தில் வேலை மற்றும் ஜூம் மீட்டிங்கில் இருந்து கலந்து கொள்றது இல்லை. ஓகே, வேலையும் அவங்க சரியாக செய்கிறதில்ல, அதுக்குரிய ஜூம் மீட்டிங்லேயும் கலந்து கொள்கிறோம். இப்போ நாங்கள் தான் சில ஆட்களுக்கு கால் பண்ணி வாங்கன்னு சொல்கிறது. ஸோ இது நாங்கள் இப்போ பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ் வச்சுருக்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா டைமும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கலாது. ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் எங்களோட டச் ஆகிருக்கணும், நீங்கள் சக்ஸஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களுக்கானதுங்கிறது உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கானது.
ஸோ நாங்கள் இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி எப்படி சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு போயிடலாம். அப்போ குரூப் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு முறை ஒன்று தெரியணும். ஒரு முறைக்குள்ளே நீங்கள் வரணும். அதுக்காக தான் ஒரு சிஸ்டத்துக்கு கீழே வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இது ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு எல்லா எக்ஸஸும் தந்த பிறகு எனக்கு அதாவது நான் குரூப் எக்ஸஸும் தந்துடுவோம். எங்களோட சில சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதையும் அனுப்பிடுவோம். எல்லா எக்ஸஸ் எடுத்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிற, எனக்கு முடியாது, எனக்கு ஒர்க் பண்ண இயலாது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்திலே எல்லா டீட்டெயிலையும் பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுற காரணமே அதுதான். ஓகே, ஸோ லீகலாக ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் இப்படி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம்னு நாங்கள் இது பண்ணணுமே, அதுக்காக தான் இந்த இது. ஓகே ரைட். இதற்கு யார் தயாரிலையோ நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்து எங்கள் நேரத்தை வீணடிக்காமல் விடுவது சிறந்தது. ஓகே ரைட். அடுத்தது இங்கே வந்து நாங்கள் 18+ ஆகிய உறுப்பினர்களே பாடநெறியில் இணைக்கப்படுவதால் நிதர்சனத்தை புரிந்து பாடநெறியில் இணைந்து கொள்வது சிறந்தது. எமது பாடநெறி வேலை செய்தே பணம் ஈட்ட முடியும். மெஜிக் மூலமாகலாம் ஒரே இரவில் ரிச் ஆகும் முறை இதுவல்ல. கடின உழைப்பு மட்டுமே உங்களை ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக ஆக்கும். ஒரு ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெரிய ரிச்சர்ட் பர்சன் அப்படின்னலாம் இல்லை. இங்கே அப்படி யாருமே இல்லை. எப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ கடன் இருக்குது. ப்ளஸ் அதே போல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் நிறைய படித்த ஆக்களும் இருக்கிறாங்க, எம்மளை விட விஷயம் தெரிஞ்சாக்கள். அவங்கெல்லாம் அந்த மெஜிக்கை யூஸ் பண்ணலாமே. அதே மாதிரி சில டீச்சர்ஸ் வரும் 10-12 வருஷம் ஸ்கூலில் படித்தது, அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி போயிட்டு காலேஜ் போயிட்டு அதுக்கு பிறகு கோர்ஸ் செய்துட்டு இப்படி இது பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் மாதம் 30,000க்காக ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி காலையில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேறு ஊரில் போகும், அந்த ஊர் இவங்களுக்கு பஸ் பிடிச்சிட்டு போகணும், 3-4 ஹவர்ஸ் ட்ராவலிங்கில் பண்ணுறாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படுது. ஒரு லேப்டாப் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணலாமா? அப்படி இல்லை. இது டெடிக்கேஷனான ஆட்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு சக்ஸஸும் ரீச் ஆகும். நீங்கள் சும்மா யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே வீட்டிலேருந்து மொபைலு மணி ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி 30,000 ஃபேனுக்கு கீழேருந்து உங்களோட ஃபுல் ஃப்ரீடம்ங்கக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செய்து ரியாலிட்டிக்களை விலகி கொள்ளுங்க. அடுத்தது மணியை வந்து அவங்க அப்படி ஏர்ன் பண்ணலாம். என்ன நீங்கள் இப்போ சிலாக்கள் சொல்கிறீங்க, எனக்கு ட்ரேடிங்கில் அப்படி ஏர்ன் பண்ணலாம் சார், எனக்கு வந்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இது அப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால், அப்படி மெஜிக் காட்டுறன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டே அதுக்குரிய ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அவங்கள இது பண்ண விடலாம். அப்படி இல்லை, இது டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இன்கம் ஸ்டெப்பை செட்டப் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. ஓகே ரைட். அடுத்தது வந்து ஒர்க் பண்ண வரும்போது இந்த ஒர்க் எந்த ஒரு ஒர்க்லையும் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் 18+னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஓகே, புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவுதான் டிகிரி எப்படி தான் ஸ்பெஷல் முடிச்சு போயிருந்தாலும் ஆரம்பத்தில் குறைய சேலரிக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை நாங்கள் சொல்லுவோம் ட்ரைனிங். அதே மாதிரி இங்கேவும் ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ட்ரைனிங்கை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். ஓகே, நீங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலுமே வேலை போகிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று உங்களுக்கு தேவை. அந்த ட்ரைனிங் முடிச்சது குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாமா? ஸோ இது என்ன உங்களுக்கு அறிமுகம் இல்லை, நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்க? ஸோ இது ரொம்ப முக்கியமாக இது பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே சேலரியும் உங்களுக்கு கூட நீங்கள் போக போகத்தான் நீங்கள் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபாஸ்ட் வந்து நேரம் குறையும். ஆரம்பத்தில் உங்களுக்கு நேரம் கூட இருக்கும், பிறகு நேரம் குறையும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த புரியாதாக்களுக்கு சொல்கிற ஒரு கட்டாயம் வந்து இருக்குதா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாடநெறியில் நீங்கள் குறைந்தது ரூபாய் 20,000 20,000 சம்பாதிக்கும் வரை இடம்பெறும். காலம் ஒரு நீங்கள் மினிமம் 20,000 பண்ண வரைக்கும் ஒரு மாதம் இத்தனை மாதம்னு ஒரு சொல்லியில்லை. ஏன்னா அதில் ஒரு ரிஸ்க் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனி டைம் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ கிளாஸ் ஃபீஸ் இங்கே பே பண்ணிங்கன்னா இன்றைக்கே ஜாயின் பண்ணி இன்றைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதால நாங்கள் உங்களுக்கு வந்து காலத்தை வச்சு இதை ஒரு டூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு. ஸோ அதுவரை நீங்கள் ஒரு நாளாக ஒரு மாதமோ ஒரு வீக் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஒன்ஸ் 20,000 ரீச் பண்ணது உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரிக்ஸோடு சொல்லித்தருவோம். இம்முறையானது உங்களுக்கு காலத்தில் ஒரு முழுமையான சுதந்திரத்தை தருவதனால் உங்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் பாடநெறியில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக அமையாது. இப்போ ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் மிஸ் ஆனால் அது பெரிய ஒரு விஷயம் நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம். அடுத்து ஜூம் மீட்டிங் வந்து இலங்கை நேரப்படி 9 AM ஒரு பெச்சும் இரவு 8 PM ஒரு பெச்சுமாக 2 பெச்சுகள் நடைபெறும். மாணவர்கள் உங்களுக்கு பொருத்தமான ஒரு பெச்சை தேர்வு செய்து கொள்ளலாம். ஃப்ரைடே சண்டேஸ் வந்து கிளாஸ் இல்லை. ஓகே, எனி ஸ்பெஷல் கிளாஸ்னால் நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் போடுவோம். அடுத்தது ஆன்லைன் ஜாப் ஆனது முழுமையாக ஃப்ரீடமானதாகும். எனவே இங்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரமோ உங்களை கட்டுப்படுத்த ஒரு நபரோ இல்லை என்பதால் உங்களுக்கு சாதகமாகவும் வேணால் பாதகமாக. எனவே சரியாக புரிந்து கொண்டு இத்துறையில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். அதாவது அந்த ஃப்ரீடம் அது உங்களுக்கு சாதகமான பாதகம். இப்போ நீங்கள் என்ன ஆஃபீஸுக்கு வாங்க,
மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8 வரை அந்த 4 வரை நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இதை நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு இது பண்ணணும். பட் இங்கே வந்து அந்த ஃப்ரீடம் நான் இப்போ ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு செய்யுங்கன்னா அதை யார் செய்கிறீங்க யார் செய்யலைன்னு என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ இந்த ஃப்ரீடமை வந்து சிலாக்கள் அவங்களுக்கு சாதகமாகி சிலாக்களுக்கு பாதகமாகி இதை நீங்கள் சாதகமாக மாற்றுறதுக்கு புரிஞ்சு கொள்ளணும். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த ஃப்ரீடம் தாரது வந்து இது வந்து எல்லாரும் ஃபுல் டைமாக செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் வேறு ஆன்லைன் ஜாப்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓர்டர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு ஓர்டர், ஒரு நாளைக்கு 10 ஓர்டர் வந்து அப்போ நீங்கள் டெவலப் ஆகிறன்னு படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஓர்டர் வந்தால் ஓகே, ஒரு நாளைக்கு 10 ஓர்டர் வந்தால் அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் அதில் ரியாலிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகிருக்கும், மணி வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஃப்ரீடமை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, எந்த ஒரு ரிஸ்கையும் நீங்கள் உருவாக்காமல் சரியாக இது பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் நான் சொன்னதை விலங்கலைன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணும் முதல் நல்ல நாலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா விஷயமும் அனுப்பின பிறகு எங்களுக்கு அது சூட்டபிள் இல்லை, இது சூட்டபிள் இல்லை, டைம் இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு ரிஸ்கையுமே எங்களுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுற ஒரே மைண்ட் செட்டோடு வாங்க. எவ்வளவு சேலஞ்சிங் வந்தாலும் அந்த சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சக்ஸஸுக்கே ஒரு வெளி ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அது வெளியும் இல்லாமல் போயிடும். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கண்டெக்ட் லிங்க் கொடுத்தீங்க அது கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டுக்கொள்ளலாம். கட்டாயம் தெரியாத சில விஷயங்களை முன்னுக்கு ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ரிலேட்டடான யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதில் யூஸ்ஃபுல்லாகுவாங்க. சும்மா ஒரு மொபைல் ஒன்றை வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெபிளான ஒரு அமௌண்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியான சில இதை வந்து ஒரு சரியான விஷயத்தை எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறோமோ அப்போ பிள்ளையான விஷயம் என்ன செய்யும், இல்லாமல் போகும். ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கொள்ளலாம். வேறு ஏதும் டவுட்ஸ் இருந்தால் என்னை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோ